வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஏர்டெல் சன் டைரக்ட் ரீசார்ஜ் பெஸ்ட்டான ஒரு ரீசார்ஜ் ஆஃபர பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்ப நான் சொல்லக்கூடிய ஆஃபர்லாம் பார்த்தீங்கன்னா, வந்து ரொம்ப நாள் ஆச்சு. இது சம்மந்தப்பட்ட வீடியோவும் நான் முன்னாடியே போட்டேன். ஆஃபர் வந்து அப்பயே போட்டேன். அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோ ரெஸ்பான்ஸ் இல்ல. எனக்கு சரியான வியூ கிடைக்கல. சரியான கமெண்ட் வரல. இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த ரீசென்ட்டா ஒரு 4 நாள்ல அதிகமான கமெண்ட் வருது. எனக்கு பிரைவேட்டா WhatsAppலயும் கேட்கறாங்க. இந்த ஆஃபர் எனக்கு ஒர்க் ஆகுமா? நான் இவ்வளோ நாள் ரீசார்ஜ் பண்ணாம விட்டுருந்தேன். அப்படின்னு நெறைய கேட்டிருந்தாங்க. நானும் ரீப்ளை பண்ணிட்டு இருக்கிறேன். ஏன்னா, இந்தியாவுல பார்த்தீங்கன்னா, கொரோனா பாதிப்புங்கிறது கொஞ்சம் அதிகமா இருக்கு. அதனால 144 தடை உத்தரவு போட்டிருக்கிறதுனால எல்லாருமே வீட்டுக்குள்ள தான் இருக்கோம். மேக்ஸிமம் இன்னும் ஒரு 20 நாளைக்கு. அதனால வேற நமக்கு என்டர்டெயின்மெண்ட்டே இல்ல. ஒன்லி டிவி பார்க்கணும். அப்படி இல்ல அப்படின்னா மொபைல் தான் யூஸ் பண்ணி ஆகணும். வேற வழியே இல்ல. அதனால டிவி பார்க்காதவங்க கூட பார்த்து தான் ஆகணும். அதனால நெறைய பேரு இந்த இந்த டயத்துல ரீசார்ஜ் பண்றாங்க. அதனால இந்த மாரி YouTubeல ஆஃபர் இருக்கா? அதுவும் இல்லாம சன் டைரக்ட்டே முதல்ல கால் பண்ணி சொல்லிட்டு தான் இருந்தாங்க. ரீசார்ஜ் பண்ணாதவங்களுக்குலாம் ஒரு ஆஃபரு, ரீசார்ஜ் பண்றவங்களுக்கு ஒரு ஆஃபரு. இப்பவும் பார்த்தீங்கன்னா, மெசேஜ் போட்டுட்டு தான் இருக்கிறாங்க. கால் பண்றத கட் பண்ணிட்டாங்க. ஏன்னா, அங்கேயும் ஊழியர்கள் கம்மியா இருக்கிறாங்கன்னு. அதனால மறுபடியும் ஒரு கிளாரிட்டியான வீடியோ போடலாம் அப்படிங்கிறதுக்கோசரம் தான் இந்த வீடியோ போட்டிருக்கிறேன். ஏர்டெல்ல பார்த்தீங்கன்னா, எஸ்டி ஆஃபர் இருக்கு, ஹெச்டி ஆஃபர் இருக்கு. சன் டைரக்ட்லயும் எஸ்டி ஆஃபர் மட்டும் தான் இருக்கு. இந்த ஆஃபர் எனக்கு தெரியும் ப்ரோ அப்படிங்கிறவங்க இத ஸ்கிப் பண்ணிக்கங்க. தெரியாதவங்க கடைசி வரைக்கும் பார்த்துக்கங்க. ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஏர்டெல் ஆஃபர் பார்க்கலாம். ஏர்டெல்ல பார்த்தீங்கன்னா, பேசிக்கான ரீசார்ஜ் பார்த்தீங்கன்னா 199. அதாவது 1 மந்த் ரீசார்ஜ். இதுல பார்த்தீங்கன்னா, என்னென்ன சேனல் வராது அப்படின்னா, மெகா டிவி, டிஸ்கவரி தமிழ் மட்டும் தான் வராது. மிச்சம் எல்லாம் மெயினான சேனல்ஸ் வந்துரும். இந்த ஆஃபர பார்த்தீங்கன்னா, நமக்கு 3 வேரியேஷன்ல குடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா, ரூ. 501 நீங்க ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா, இந்த அக்யூரேட்டான அமௌண்ட்க்கு ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு 3 மாசம் பெனிஃபிட்ல கிடைக்கும். மாசம் ரூ. 167 கணக்குல வரும் 3 மாசம். அடுத்து 991 இது அதிகமான மக்களுக்கு தெரியும். இது பார்த்தீங்கன்னா 6 மாசம். இதுவும் பார்த்தீங்கன்னா, மெகா டிவி, டிஸ்கவரி தமிழ் மட்டும் தான் வராது. மிச்ச எல்லா சேனலும் வந்துரும். அடுத்து நான் 1 வருஷத்துக்கு ரீசார்ஜ் பண்ணணும் அப்படிங்கிறவங்க 1982. இந்த அக்யூரேட்டான அமௌண்ட்க்கு நீங்க ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு 1 இயர் ஆக்டிவேஷன் ஆயிரும். இந்த ஆஃபர் ஏர்டெல்ல பொறுத்தளவுக்கு எந்த ஒரு டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுமே இல்ல. இவ்வளோ நாள் இன்ஆக்டிவா இருக்கணும் அப்படி இப்படின்னு. நீங்க நான் சொல்ற அமௌண்ட்க்கு நீங்க ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இப்ப நான் சொல்லக்கூடிய ஆஃபர் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஆ டிஸ்ட்ரிபியூட்டர் வச்சிருப்பாங்க. அதாவது சன் டைரக்ட்க்கு ரீசேல் ஆப் இருக்கும். ஏர்டெல்லுக்கு ஒரு ஆப் இருக்கும். அதுல மட்டும் பண்ணா மட்டும் தான் ஏறும். நீங்க ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஏறாது. அதுக்கு நான் என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் தந்துக்கிறேன். அதில கான்டாக்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்றேன். ஓகேங்களா? அடுத்து ஹெச்டி ஆஃபர் பார்க்கலாம் ஏர்டெல்ல. பேசிக்கா ஹெச்டி பேக் பார்த்தீங்கன்னா, ஏர்டெல்ல ரூ. 293க்கு 1 மந்த் வரும். ஹெச்டி அர்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 783க்கு இருக்குது. அதாவது 3 மாசம். இதுல பார்த்தீங்கன்னா, என்னென்ன ஹெச்டின்னா, தமிழ்ல வரக்கூடிய மேக்ஸிமம் தமிழ் ஹெச்டி சேனல் எல்லாமே வந்துரும். அதாவது சன் டிவி, கே டிவி, சன் மியூசிக், விஜய் டிவி, ஜீ தமிழ், கலர்ஸ் தமிழ். இது போல தமிழ் சேனல்ஸ் எல்லாம் வந்துரும். அடுத்து இன்ஃபோடைன்மெண்ட்ல நேஷனல் ஜியோகிராஃபிக் ஹெச்டி, நேட் ஜியோ வைல்ட் ஹெச்டி. இது 2 வரும். அடுத்து உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ்ல ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் 2 மட்டும் வரும். அடுத்து லிவிங் ஃபுட்டேஜ் இது மாதிரி சேனல்ஸ் உங்களுக்கு வரும். அடுத்து 6 மாசத்துக்கு நீங்க ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னா 1581. உங்களுக்கு இந்த அக்யூரேட்டான அமௌண்ட்க்கு நீங்க ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு 6 மாசம் வேலிடிட்டி கிடைக்கும். அடுத்து 1 இயர்க்கு நாங்க ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னா 3162. இந்த அமௌண்ட்க்கு ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு 1 இயர் பிளான் ஆக்டிவேஷன் ஆயிரும். இது பார்த்தீங்கன்னா, மந்த்லி கால்குலேஷன் ரூ. 263 வருது. நீங்க ரீசார்ஜ் பண்ணி என்ஜாய் பண்ணிக்கங்க. அவ்வளோதான் நண்பர்களே. ஏர்டெல்ல பொறுத்தவரைக்கும் இந்த ஆஃபர் தான் இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம சன் டைரக்ட்னுடைய ரீசார்ஜ் ஆஃபர பத்தி பார்க்கலாம். இதுல தமிழ் டிபி 1 பேக்கும் குடுத்துருக்காங்க. தமிழ் டிபி 2வும் குடுத்துருக்காங்க. நம்ம லைனா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சொல்லக்கூடிய நான் 2 ஆஃபருமே உங்க பாக்ஸ் இன்ஆக்டிவ் ஆகி 30 நாள் ஆகணும். அதாவது நீங்க பணம் கட்டாம 1 மாசம் வெயிட் பண்ணியிருக்கணும். அப்பதான் இந்த ஆஃபர் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஃபர்ஸ்ட் நான் சொல்லக்கூடிய 2 ஆஃபர். ஃபர்ஸ்ட் ஆஃபர் என்னன்னு பார்த்தோம்னா, 497 இந்த அக்யூரேட்டான அமௌண்ட்க்கு நீங்க ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா, தமிழ் டிபி 1 பேக் பார்த்தீங்கன்னா, 4 மாசம் உங்களுக்கு ஆக்டிவேஷன் பண்ணி தராங்க. இது மாச கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா, ரூ. 125 தான் வருது உங்களுக்கு. செகண்ட் ஆஃபர் பார்த்தீங்கன்னா, ஒரு 9 மாசத்துக்கு குடுத்துருக்காங்க. அதாவது 999 இந்த அக்யூரேட்டான அமௌண்ட்க்கு நம்ம ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னா, 9 மாசம் உங்களுக்கு ஃப்ரீயா தராங்க. இதோடைய கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா, மாசம் 111 தான் கணக்கு வருது. இந்த 2 ஆஃபருமே பெஸ்ட்டான ஆஃபர். யூஸ் பண்றவங்க யூஸ் பண்ணிக்கங்க. ஆனா 30 நாள் உங்களுக்கு படம் கட் ஆயிருக்கணும். அப்பதான் ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் நான் சொல்லக்கூடிய பேக்ல கண்டிஷன் எதுவும் இல்ல. நீங்க எப்ப வேணாலும் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு படம் முடியும்னா நாளைக்கே கூட ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். அதாவது தமிழ் டிபி 1 பேக் தான் 987. இதுக்கு நீங்க ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு 6 மாசம் பிளான் ஆக்டிவேஷன் பண்ணி தராங்க. மாசம் ரூ. 165 தான் உங்களுக்கு கணக்கு வருது. அடுத்து 12 மாசம் நான் 1 இயர் ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னா, இந்த ஆஃபர் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது 1970. இந்த அக்யூரேட்டான அமௌண்ட்க்கு நீங்க ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு 12 மாசம் படம் வருது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, தமிழ் டிபி 2 குடுத்துருக்காங்க. அந்த பேக் என்னன்னு பார்க்கலாம். இது ஒரு 5 மாசத்துக்கு குடுத்துருக்காங்க. அதாவது 995 இந்த அக்யூரேட்டான அமௌண்ட்க்கு நீங்க ரீசார்ஜ் பண்ணுனீங்கன்னா, உங்களுக்கு 5 மாசம் படம் குடுக்குறாங்க ஃப்ரீயா. இதோடைய கால்குலேஷன் மாசம் பார்த்தீங்கன்னா, ரூ. 199 வருது.
ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 10 மாசத்துக்கு ஒரு ஆஃபர் குடுத்துருக்காங்க. தமிழ் டிபிஓ 2 தான். 1990 இந்த அமௌண்ட்டுக்கு நீங்க ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு 10 மாசம் பிளான் ஆக்டிவேஷன் பண்ணி தராங்க. ஸோ தமிழ் டிபிஓ 1ல பார்த்தீங்கன்னா, ஜீ தமிழ் மட்டும் வராது. தமிழ் டிபிஓ 2ல நெறைய சேனல் வரும். ஜீ தமிழோட இன்க்ளூடிங் நெறைய சேனல் வரும். ஸ்போர்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, சோனி 10 ஒன், சோனி 6 ஸோ இது போல சேனல்ஸ் வருது. தமிழ் டிபிஓ 1லயே பார்த்தீங்கன்னா, இப்ப ஹாலிவுட் சேனல் நெறைய ஆக்டிவேஷன் பண்ணிக்கிறாங்க. அதாவது உங்களுக்கு தெரியும் நான் வீடியோ போட்டிருக்கிறேன் முன்னாடியே. ஹெச்பிஓ, வார்ன் ஆஃப் பிரதர். ஸோ இது போல நெறைய சேனல் ஆக்டிவேஷன் பண்ணிக்கிறாங்க. கிட்ஸ்லயும் நீங்க செக் பண்ணிக்கங்க. ஸோ அவ்வளோதான் நண்பர்களே. இதுல ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, இந்த ரீசார்ஜ் எல்லாம் நீங்க ஆன்லைன்ல பண்ணிக்க முடியாது. ஸோ டீலர்ட்ட ஸ்டோர் ரூம்ல மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு அந்த வசதிகள் அதிகமா இல்ல. ஸோ அதனால நான் வாட்ஸ்அப் நம்பர் கீழ தந்திருக்கேன். நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ தொடர்பான கருத்துக்கள், ஏதாவது பிளஸ், மைனஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி நண்பர்களே.